இருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை எங்க பெற்றிருக்கிறோமா? மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். சரி, ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களுக்கு நம்ம வரோம். நான் கடந்த வாரத்தில் சொன்ன விஷயங்கள் போல அந்த மண்பாண்டமும் அந்த பொக்கிஷமும் ஆண்டவர் வேற எங்கேயும் விற்க விரும்பல. பொண்ணு வெள்ளியுமான பாத்திரத்தில் அவ வைக்க விரும்பல. மண்ணும் மரமுமான பாத்திரத்தில் தான் வைக்க விரும்புகிறார். அவர் விரும்புகிறது மண்ணும் மரமும். அவர் பொன்னையும் வெள்ளியையும் விரும்பலை. அவர் அதுக்கு ஏற்புடையது அல்ல. அதனால் அந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்தில் வைக்கிறாரு. அவர் தூதர்களுக்கு உதவியாக கைகூடாமல் ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு உதவியாய் கை கொடுத்தார். அவர் தூதர்களுக்கு கை கொடுத்தா வெள்ளியும் பொண்ணுமா அப்படியே ஜொலிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அவர் கை கொடுத்ததே மரத்துக்கும் மண்ணுக்கும் தான் உதவியாக கை கொடுத்து இதற்குள்ளார அவருடைய பொக்கிஷத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இப்போ நம்மலாம் பொக்கிஷ சாலை சொல்லுங்க பார்க்கலாம். நமக்குள்ளார ஒரு பொக்கிஷம் இருக்குது. அந்த பொக்கிஷத்துக்கு சாலை, பொக்கிஷ சாலை எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதயம்தான், இந்த மண்பாண்டம் தான். இதில் தான் ஆண்டவர் அந்த பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாரு. சரி, ரைட்டு. இப்போ நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு வரோம். நான் போன வாரத்தில் ஒரு விஷயத்தை உங்களோடு சொன்னேன், நல்லா கவனித்து பாருங்கள். நமக்கு உதவாததெல்லாம் என்ன செய்வோம்? நமக்கு உதவாததெல்லாம் என்ன செய்வோம்? சத்தமாக சொல்லுங்கள். நமக்கு உதவாததெல்லாம் என்ன செய்வோம்? ஆனால் தேவனுக்கு உதவாததெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு? கொண்டு வந்து வச்சிருக்கிறார். பயன்படுத்தலை, வச்சிருக்கார். கூடாது பயன்படுத்துறதுலாம் அப்புறம், புரியுங்களா? நமக்கு உதவாதெல்லாம் என்ன செய்கிறோம்? காலை கடிச்சா செருப்பு என்ன செஞ்சிடறோம்? தூக்கி போட்டுறோம். அது எத்தனாயிரம் செருப்பாக இருந்தாலும் பாரு, காலை கடிக்கிறதுக்கு உனக்கு என்ன இருக்குது? ஆமாம் அப்படின்னு தூக்கி போட்டுறோம், புரியுங்களா? ஆனால் இந்த உதவாத இவுகளை தேவராஜ்யம் தேடுது. உதவாக்கரைகளை தேவராஜ்யம் தேடுது. உதவாத ஒரு பொருளை தான் கடவுள் கொண்டு வந்து உள்ளார உதவுறதுக்காக வச்சுருக்காரு. நான் சொன்னேன் போன வாரத்தை, திரும்ப சொன்னேன், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. வீட்டுக்குள்ளார இருக்க கற்சாடிகள் புரோஜனப்படலைன்னு ஒன்று தூக்கி வெளியே வச்சாச்சு. ஆனால் புரோஜனப்படாதுன்னு சொன்ன கற்சாடிகள் உள்ளே வந்துருச்சு. பிரைஸ் தி லார்ட். நன்றாய் கவனிச்சு பாருங்க. உள்ளா இருக்க கற்சாடிகளில் ரசம் இருக்க வரைக்கும் தான் மகிமை, வந்துடக்கூடாது. ஆனால் வெளியே இருக்க கற்சாடிகளை தண்ணி இருந்தாலே மகிமை, வந்துடக்கூடாது. கால் கழுவாமல் உள்ளார நுழைய முடியாது. உள்ளார திராட்சரசம் குறைவு பட்டுச்சுன்றப்ப கண்ணெல்லாம் எங்கே போச்சு? வெளியே இருக்க கற்சாடிகளுக்கு தான் போச்சு. இப்போ வெளியே இருக்க கற்சாடிகளை தான் கொண்டு வந்து உள்ளார வச்சாரே தவிர உள்ளே இருக்கிறத தூக்கி வெளியே போட்டார். ரொம்ப முக்கியம். இப்போ ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்பது என்ன? இதுதான் இப்போ இந்த இடத்துல முக்கியமான விஷயம். நான் சொல்லுகிறேன், தயவு செய்து உங்களிடத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷத்தை நீங்கள் முதல்ல பாருங்க. உங்களிடத்தில் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாமல் மற்றவங்களுக்கு தெரிஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் பெரிய பெரிய ஸ்டார்ஸாக, ஸ்போர்ட்ஸில் இருக்கட்டும், சயின்டிஃபிக்கலாக இருக்கட்டும், எந்த விஷயத்திலும் முன்னேறி வந்தவர்கள் எல்லாருமே தங்களுக்குள் இருக்கிறதை பார்த்ததுனால தான் அவங்க இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணமே. நம்மளுக்குள்ளார இல்லாத இருக்கிறத பார்க்காததுனால தான் பின்தங்கின நிலைமையிலே இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, உங்கள்கிட்ட இருக்க டேலண்ட்டை நீங்கள் பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், எதில் டேலண்ட்டாக இருக்கியோ அதில் நீ போ, அதை சொல்லுங்கள். நான் சொன்னது தான் நீ படிக்கணும், நான் சொன்னது தான் நீ செய்யணும், நான் விரும்புகிறது தான் நீ படிக்கணும், உனக்கு அப்போ தான் வேலை கிடைக்கும் அப்படின்லாம் நினச்சி மைண்டில் கொண்டு வராமல் பிள்ளைகளுக்குள்ளார என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சி பிள்ளைகளை தெரிந்துடுங்க. அதான் ரொம்ப முக்கியம். என் பிள்ளை இப்படித்தான் ஆகணும்னு நீங்கள் கனவு எத்தனை காணாலும் பிள்ளைக்குள்ளே இருக்கிறதை வைத்து தான் அந்த பிள்ளை மேன்மை அடைய முடியுமே தவிர இல்லைனாலும் மேன்மை அடைய முடியாது. அதே போல தான் கடவுள் எனக்குள்ளார வச்சிருக்கிறது இன்னதுன்றது முதல்ல எனக்கு தெரியணும். பாருங்கள், பவுலடிகளாருக்கு இந்த வெளிச்சம் எவ்வளோ அழகாக கிடச்சிச்சு பார்த்தீங்களா? புரியுங்களா? எவ்வளோ அருமையான வெளிச்சம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக என் இருதயத்தில் சொல்ல நம்முடைய இருதயங்களில் பிரகாசித்தார்.
ஏன் இருதயம்னு சொல்லல. ஆனா எபேசு சபைக்கு எழுதும்போது சொல்லுவாரு, உலக தோற்றத்துக்கு முன்னாரே என்னை முன்குறித்த ஆண்டவர்வார். முதல்ல தாயின் வயிற்றில்னு சொல்லுவாரு, மறந்துடக்கூடாது, புரியல. அப்புறம் உலக தோற்றத்திற்கு முன்னே என்னை முன்குறித்த ஆண்டவர் வெளிச்சம் வந்துடும். அவர் சொல்வார், அந்த தீர்மானத்தில் ஆண்டவர் என்னிடத்தில் வெளிப்படுத்தின விஷயங்கள் சொல்றார். என்று அவரே வெளிப்படுத்திட்டாரு. கிறிஸ்து தன்னை என்னிடத்தில் வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருப்பதுன்னு சொல்ல, நாமக்குள் இருப்பது தான் அந்த ரகசியம்னாரு. பொக்கிஷத்தை உடைச்சு காமிக்கிறான் மனுஷன். பொக்கிஷம் என்ன இருக்குன்றத நமக்கு சொல்லித்தர. உனக்குள்ள இதான் இருக்கு, மகிமை நம்பிக்கை உள்ளார் இருக்கு, மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்குது, கிருபையின் ஐஸ்வர்யம் இருக்குது அப்படின்னு எனக்குள்ள இருக்க பொக்கிஷத்தை பார்த்து சொன்னவர் பவுல் அடிகளார். எனக்குள்ள என்ன இருக்குன்னு அவர் பார்த்துருக்கிறாருங்க. ஆனால் எனக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க இன்னும் பார்க்காம இருக்கிறீங்களே. உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்காம இருக்கிறீங்களே. சொல்லுங்க. நம்மளாம் எப்படி தெரியுமா, இந்த ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனோமா, அதோட முடிஞ்சு பூசை முடிஞ்சிச்சு. காலையில் 6 மணிக்கு போயிட்டோம்னா ரொம்ப ஈஸி, புரியல. 1.25 மணி நேரத்தில் முடிஞ்சிடும், புரியல. தப்பிச்சு ஓடி போயிடலாம், புரியல. அப்படி ஒரு எண்ணம் கொண்டவர்கள், புரியல. இப்படி ஏதாவது முடிஞ்சு ரைட்டு, நீங்கள் வாங்கினோமா சாப்பிட்டோமா ஏதாவது வாங்கி, அவ்வளோதான். இந்த சண்டே உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் அறியாத வரைக்கும் உங்களிடத்திலிருந்து ஒரு வெளிச்சமும் புறப்படாது. அறிவு தான் வெளிச்சம், அறிகிற அறிவு தான் பிரகாசம். சொல்லுங்க, அறிவு தான் வெளிச்சம், அறிகிற அறிவு தான் பிரகாசம். உங்களுக்குள் இருக்கிறத நீங்க பார்க்காம சொல்றாரு யோவான் ஸ்நானகன், உங்கள் நடுவில் ஒருத்தர் இருக்காரியா, அவர் எல்லாரிலும் பெரியவர், எல்லாரிலும் மேல்மை, நானும் அவரை அறியாது இருந்தேன், நான் இப்ப அறிஞ்சுக்கிட்டேன், அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப எனக்குள்ளார என்ன இருக்குன்றதை நான் முதல்ல இப்ப கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறேன். பவுல் சொல்லிட்டார், ஓப்பன் டாக். உனக்குள்ள லைட் இருக்கு, உனக்குள்ள கிரேஸ் இருக்கு, உனக்குள்ள மர்சி இருக்கு, உனக்குள்ள கிஃப்ட்ஸ் இருக்கு, உனக்குள்ள எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி பொக்கிஷங்கள்லாம் உனக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டார். ஆனா அவருக்கு தெரிஞ்சது இன்னும் எனக்கு தெரியலன்றதா இப்ப இந்த இடத்துல பிரச்சனையே. எல்லாரும் 5000 பேர் பிரசங்கம் கேட்டு உட்காந்துருக்காங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு, அவங்க போகும்போது சோர்ந்து போயிடுவாங்க, போகும்போது ஆமாம் நீங்களே அவர்களுக்கு உணவளியுங்கள் என்றார். கேத்தலிக் வெர்ஷன்ல இப்படிதான் கொடுத்தது, நீங்களே அவர்களுக்கு. இப்ப நீங்களே அவர்களுக்கு உணவளியுங்கள் சொன்னதுடைய அர்த்தம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இயேசு என்ன சொல்றாரு, உங்கள்கிட்ட இருக்குதுன்றாரு. என்னது? வனாந்தரத்தில் 5000 பேருக்கும் சாப்பாடு கொடுக்கக்கூடிய டேலண்ட் கிஃப்ட்ஸ் யார்கிட்ட இருக்குது சொல்லுங்க. உன்கிட்ட இருக்குது, உன்கிட்ட இருக்குதுன்றாரு. அப்ப இவங்க சொல்றாங்க, இவ்வளோ பேருக்கு எங்க போய் சாப்பாடு வாங்குறது, இவ்வளோ பேருக்கு பணத்துக்கு எங்க போறது? கேட்ட கேள்வியை பூரா நீங்க கவனிச்சுட்டே வாங்க. எங்க போய் சாப்பாடு வாங்குறது, இவ்வளோ பேருக்கு பணத்துக்கு. தன்னிடத்தில் இருக்கிறதை அறியாததினால் இவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்பதை நீங்க அறிஞ்சுங்க. நீங்களும் இப்படி தான் பேசிட்டு இருக்கிறீங்க, உங்க வீட்டில் தான் பேசிட்டு இருக்கிறீங்க. இங்க உட்காந்து நல்ல பிரசங்கத்தை கேட்குறீங்க, ஏதோ பேசணும்லாம் அப்படியே பெரிய வெளிச்சம் மாதிரி தெரியுது, இறங்கும் போது வெளிச்சம் கம்ப்ளீட்டா மறைஞ்சு பிளாக்கா போயிருது. புரியல? பாருங்க, வரிசையா சொல்லிட்டு வராங்க. ஒருத்தன் சொல்றான், இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறதுன்னு முடிச்சிருந்தானா பிரச்சனை இல்லை. இது இவ்வளோ பேருக்கு எம்மாத்திரம். என்னங்க? 5 அப்பம் 2 மீன் இருக்குது, ஆனா இவர்களுக்கு. ஆனா இயேசு என்ன சொன்னாரு, நீங்களே இவர்களுக்கு. இதான் நல்ல பார்த்தீங்களா, உங்களை மாதிரி தான் அவங்களும் நின்னாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. இயேசு அதை கொண்டு வாருங்கள்னார். என்னங்க? அவன் இருந்ததை கொடுத்துட்டான், மறைக்க தெரியல, கொடுத்துட்டான். இப்ப கொண்டு வந்தாச்சு. இயேசு வானத்தை பார்த்து ஒரு பிளஸ் பண்ணி, இவர் போய் எல்லாத்துக்கும் கொடுக்கல, அவர்களுக்கு பகிர்ந்து அழியுங்கள்ட்டார். உணவழியுங்கள் சொன்னவர் இப்ப என்ன சொல்லிட்டாரு? சரி, இப்ப என்ன, நம்ம கருணாமூர்த்தி படத்துக்கு போயிடுவோமா? சரி,
கொண்டு வந்து வச்சா செஞ்சப்போ 2 மீன். ஏசு அப்படியே கையை தூக்குறாரு, அப்படியே கட 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 கடன்னு வரிசையாக கூட கூடயா வருது. அப்படியே ஃபுட்டாக வந்து நிரம்பிடுது, அந்த பக்கம் மீனாக வந்து நிரம்பிடுது. இப்படி வரணுன்றது தான் நமக்கெல்லாம் ஆசை. நம்ம அப்படியே படம் பார்த்தே வாழ்ந்துட்டோம், புரியல? எப்படின்னா வீட்டில் அப்படியே கையை வச்சு அந்த அரிசி மூட்டையில் நின்று ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே இந்த அரிசி பெருக்கத்தை காண்பதாக. அது பெருகாது. எப்படி பெருகும்? அதை தான் நீ தின்றீல்ல. வரக்கூடாது. அது அதாவது இருக்கிறத கொண்டு அளவிடுகிறவர்கள் நாம், தேவன் இல்லாததை கொண்டு அளவிடுகிறவர். நம்ம இருக்கிறத கண்டு விசுவாசிக்கிறவங்க, தேவன் இல்லாததை கண்டு விசுவாசிக்க பழக்குகிறவர். ஏன் நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப தெய்வத்துக்கு என்ன தெரியும்? இந்த 12 பேருக்குள்ளாரையும் உள்ள விஷயம் இருக்கு, ஆனா இவங்களுக்கு அது தெரியல. சொல்லுங்க, உள்ள விஷயம் சொல்லுங்க, வாயத்தனம் பேசுங்க பார்க்கலாம். இந்த வருஷம் கடைசி பிரசங்கம் நல்லா கேட்டுட்டு போ, நல்ல மண்டையில் 4 கொட்டு கொட்டிட்டு போ, முதல்ல கூடாது. சொல்லுங்க, உள்ள இருக்குது வெளியே வரல. வெளியே வரணும்னா இருக்கிறவனுக்கு தெரியணும். சாரி பார்த்து விதவிட்ட போய் நின்றுக்கிட்டு உன்னிடத்தில் இருப்பது என்ன அப்படின்னு அந்தம்மா ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லலை. மறந்துடக்கூடாது. சொல்லுது, அம்மா எங்கள்கிட்ட இருக்குது, இப்போ தான் விறகு பொறுக்கிட்டு வந்திருக்கேன், அது 2 விறகு தான் பொறுக்கிட்டு வந்தேன், என்னுடைய பிலீவிங் அவ்வளோதான். ஏன்னா சுட்டு சாப்பிட்டு நானும் பிள்ளையும் என்ன செய்ய போகிறோம், அவ்வளோதான், மண்டையாக போட போகிறோம், முடிஞ்சு போச்சு. புரியுங்களா? அவர் சொல்லிட்டாரு, நீ சுட்டு சாப்பிடு, எது வேணாலும் பண்ண, அடையை மட்டும் எனக்கு கொடுன்ட்டார். மறந்துடக்கூடாது. புரியுங்களா? அந்த அம்மாவுக்கு தெரியும், மறந்துடக்கூடாது. தேவன் கட்டளை இட்டார், மறந்துடக்கூடாது. ஒன்றால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும்னு கொடுத்தா. பஞ்சகாலம் வரைக்கும் அவள் வீட்டில் இருக்க எண்ணெய் மாவு எதுவுமே குறையவே இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டார், எல்லாம் பகிர்ந்து கொடுங்கப்பா அப்படின்ட்டார். இப்போ 5 அப்பம் 2 மீன் பகிர்ந்து கொடுக்குறேன்னா எப்படி கொடுக்குறது? அதில் கூடாது. முதல்ல பீட்டரை கூப்பிட்டுப்பார். பீட்டர் காம், இந்தாப்பா அப்படின்னு கொடுத்துருப்பார். 5ஐயும் கொடுத்துருப்பாரா? சொல்லுங்க 50 பேரை உட்கார வைக்க சொன்னாராம். 50 பேரை உட்காரச்சா எத்தனை லைனு? பார்த்தீங்களா? கணக்கு வழிகள் எல்லாம் கணக்கு பேர் வழிகள் பாருங்க. 50 பேரை உட்கார வச்சா 5000 பேருக்கு எத்தனை லைனு? 9. அது சத்தமாக சொல்லுங்க. 100. சரி, ரைட். இப்போ 50 பேரா பந்தி உட்கார வச்சாச்சு. பந்தி உட்கார வச்சு இப்போ 5 அப்பம் 2 மீன். இப்போ 100 பந்தி உட்காந்துருக்குது. கையில் இருக்கிறது எத்தனை? 5 அப்பம் 2 மீன். இப்போ பீட்டர் கையில் கொடுக்குறார். பீட்டர் வாங்கிட்டார். ஆண்டவரே அப்படின்னு கேட்குறார். சர்வ் ஆண்டவரே, சர்வ் ஆண்டவர், போய் குடியா அப்படின்றார். அடுத்து அந்திரேயா வரான். வரிசையாக பார்த்து 5 பேர்கிட்ட சொல்லி போய் கொடுங்கப்பான்றார். இப்போ மெயின் ரோலில் 5 பேர், சப் ரோலில் 2 பேர், மீனும் 2 தான் கொடுத்தாச்சு. இப்போ எப்படி கொடுத்துருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியா கொடுத்துருப்பாங்க? தம்பி இருக்கிறது 5, புரியுதா? இதுதான் 5000 பேருக்கு தரணும், புரியுதா? சாப்பிட்ற மாதிரியும் சாப்பிடாத மாதிரியும் இருக்கணும். எப்படி இருக்கணும்? அப்படி கொடுத்தாங்களா? சொல்லுங்க, விட்டு அப்படி கொடுத்தாங்களா? சரி, எப்படி தான் கொடுத்தாங்க நீங்கள் சொல்லுங்கள், நான் பிரசங்கத்தை பாட்டிடுறேன். எப்படி தான் கொடுத்தாங்க நீங்கள் சொல்லுங்கள். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒன்றை கொடுக்கிற வரைக்கும் 2வது வராது. ஒன்றை கொடுக்கிற வரைக்கும் 2வது வராது. 2 கொடுக்கிற வரைக்கும் 4 வராது. 4 கொடுக்கிற வரைக்கும் 8 வராது. 8 கொடுக்கிற வரைக்கும் 16 வராது. இப்போ கணக்கு போட்டு வாங்க பார்க்கலாம். ரொம்ப யோசிக்கிறீங்க. உங்கள் விசுவாசம் மிகவும் பெரியது. உங்கள் ஃபெய்த்தை கண்டு ஆண்டவர் ஆச்சரியப்படுறார். பா, அப்போ வீட்டில் எவ்வளோ கலை பண்ணுவீங்க நீங்கள் என்று எப்படி நடக்கும்? ஜெபம்னா வந்துருமா? ஜெபிச்சா ஆண்டவர் கொடுத்துருவாரா? யார் சொன்னால் ஜெபிச்சா கொடுப்பாரு? அது உங்கள் பாஸ்டர் மட்டும் தான் சொல்லுவார்.
ஜெபிச்சாலும் வராதடி, உழைச்சாதாண்டி வரும். நீ உழைப்ப ஓரமாவை, சொன்ன விசுவாசத்தை கரெக்டாக, ரெண்டையும் ஒன்னாக்கு. உன் உழைப்புக்கு ஏற்ற மேன்மையை தரதில்ல, உன் உழைப்பை காட்டிலும் மேன்மையை கொடுக்கறதா விசுவாசம். இப்போ யோசிச்சு பாருங்க எப்படி நடந்துருக்குன்றீங்க. பீட்டர் போனாரு, ஒன்றை வச்சாரு. என்னங்க சொல்லுங்க? ஒன்றை வச்சாரு, ஒன்றை வச்சாரு, கூடையை பார்க்குறாரு. சொல்லுங்க, கூடையை பார்க்குறாரு. எத்தனை இருந்துச்சு சொல்லுங்க? இப்போ இன்னொன்று வைக்கிறாரு. இப்போ எத்தனை இருக்குது? 4. இப்போ வைக்கிறாரு. எத்தனை இருக்குது? 8. மாதிரி கூடாது. இப்போ ஃபெய்த் தொடங்கும் போது கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் ரன்னிங்கில் என்ன ஆயிடுச்சு? ஃபாஸ்ட்டாக. வேகமாக சாப்பிடியா? சீக்கிரம் சாப்பிடியா? முதல்ல புட்டு கொடுக்கட்டுமா வேணாமான்னு கேட்டவன் இப்போ என்ன சொல்கிறான்? நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. நல்லா சாப்பிட்றா, தூங்குறதுக்கு உட்காந்துருக்குற. காலையிலேயே சாப்பிடு, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இந்தா 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 சாப்பிடுப்பா. ஆமாம் சாப்பிடு, எல்லாம் சாப்பிடு. கிளாரா சாப்பிடு. ஏய் நல்லா நல்லா சாப்பிடுங்கய்யா, மதறக்கூடாது. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு மீதமானதை 12 கூடை நிறைய நிரப்பினார்கள். உங்களுக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் உங்க கண்ணுக்கு தெரியாத வரைக்கும் அது யாருக்கும் பயன்படவே படாது. நான் பேசுனது புரிஞ்சா புரியலையான்னு தெரியல. ஒரு சமயம் ஒரு டெய்லர் என்னோட பேசிக்கிட்டு இருந்தார். ரொம்ப டேலண்டான டெய்லர். நான் சொன்னேன், உங்கள்கிட்ட துணி தைக்க வராங்களே எல்லாருமே சாட்டிஸ்ஃபைட் ஆகி போயிடுவாங்களான்னு கேட்டார். ஃபஸ்ட்டு தடவை அன்சாட்டிஸ்ஃபைகேஷனா, செகண்ட் டைமு சாட்டிஸ்ஃபைகேஷனா. என்னன்னா தச்சுட்டு போயிட்டு வருவாங்களா, என்ன டெய்லர் எப்படி தச்சிட்டீங்கன்னு, அக்கா 5 நிமிஷம் போயிட்டு வாங்க அப்படின்னு வரான். போயிட்டு வந்தாலும் அதே துணியை அப்படியே கொடுத்துருவாரான். என்னக்கா நல்லா இருக்கான்னு கேட்பாரான். சூப்பராக இருந்துச்சு டெய்லர். என்ன என்னையா சொல்கிறேன்னு கேட்டேன். இதுதான் உண்மை. என்ன சொல்கிறீங்க? அவங்க மனத்தில் வருத்தத்தில் ஏதோ ஒரு அப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கு, அப்படி இருக்குன்னு நினப்பில் கொண்டு கொடுத்தாங்க. நான் சட்டையில் கையை வைக்கல, அவங்க மனசில் கையை வச்சுட்டேன். இப்போ என்ன செஞ்சேன்? சட்டையை நான் மறுபடியும் தச்சு கொடுத்தேன்னா பிரச்சனை தான் வரும். வாங்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தேன். அக்கா அடிச்சிட்டேங்க, அடிச்சிட்டீங்களா டெய்லர் அப்படின்னா. அடுத்த அக்கா பார்க்கணும், அக்கா நல்லா இருந்துச்சா, சூப்பராக இருந்துச்சு, கரெக்டாக அடிச்சிருந்தீங்க அப்படின்னா. அதுக்கப்புறத்துலேருந்து ஒரு தடவை தான் கொடுப்பாங்களாம். என்ன டெய்லர் எப்படி இதெல்லாம் அவங்க? சார் ஒருத்தருடைய மனநிலை நம்ம புரிஞ்சுட்டு நடந்துக்கணும் சார் அப்படின்னார். என்னடா உங்களுக்கெல்லாம் இது தெரியுது, எங்களுக்கு இத்தனை வருஷம் போதிக்கிறோம், எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லா கவனித்து கொள்ளுங்க. நமக்குள் இருக்கிற விஷயத்தை, கடவுள் வைத்த பொக்கிஷத்தை நம்ம பாதுகாக்கிறோன்னு நினச்சி பயன்படுத்தாமல் இருக்கிறோம். ரெண்டாவது, அதை பற்றிய அறிவு வெளிச்சம் நமக்கு போதிக்கப்படவே இல்லை. ஐயா, அந்த ஆதி சபை பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிறவன் ஜெபிக்கிறதுல இருந்தான், கொடுக்கிறவன் கொடுக்கறதுல இருந்தான், உதவி செய்கிறவன் உதவி செய்கிறது தான், உதாரணத்தில் இருந்தான். ஏதோ ஒரு பணி அவங்களுக்குள்ள இருக்க பொக்கிஷம் அவங்களை வேலை செய்ய வச்சுக்கிட்டே இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து எல்லாரையும் போய் எல்லா நேரத்தையும் சந்திக்கல. 2 பேரை அனுப்புறாரு, போங்கடா கிராமங்கள் தோறுன்றார். 2 போறான். போயிட்டு எல்லாம் ரிட்டர்ன் வரும்போது சந்தோஷமா வரான். என்னையான்னு கேட்டான். ஐயோ, போன இடத்துல பேய் ஓடுது, நோய் மறையுது, ஆஹா தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், பரலோகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டதுக்காக சந்தோஷப்படுங்க, இதோ மின்னலை போல சாத்தான் வானத்திலிருந்து விலை கண்டேன்றாரு. யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள இருக்க பொக்கிஷத்தை அறியாத வரைக்கும் சாத்தானே உங்க கண்ணை குருடாக்கி வச்சிருப்பான். உங்களுக்குள்ள இருக்க பொக்கிஷம் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க தொடங்கிட்டீங்க உங்க வேலையேன்னு அர்த்தம். நீங்கள் உங்கள் கண்களுக்கு மறைவா இருக்கிறதை வெளியரங்கமாக்குறதுக்கு தான் நிருபத்தை பவுலடிகளார் மூலம் கர்த்தர் வெளிப்படுத்தினார். மறைவானதை பவுல் மூலமாக தான் கர்த்தர் வெளிப்படுத்தினார். அந்த மறைவானதெல்லாம் பவுல் எழுதி வச்சு, உங்களுக்குள்ள இது இருக்குது, உங்களுக்குள்ள இது இருக்குது, உங்களுக்குள்ள அந்த மகத்துவம் இருக்குது, உங்களுக்குள்ள அந்த வல்லமை இருக்குது, உங்களுக்குள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்குது, கிருபையின் ஐஸ்வர்யம் இருக்குது என்ற எல்லா பொக்கிஷத்தையும் அவர் சொல்லியும் சபையுடைய கண்கள் திறக்கப்படல. பவுல் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு பிரகாசம் உள்ள கண்களை தேவன் கொடுக்க முடியாது, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன்ற. பாருங்க, இப்ப
5 அப்பா 2 மீனை 5000 பேர், புருஷர்கள் மட்டும் 5000 பேருங்க. அதுக்கப்புறம் ஸ்திரீகள் எல்லாமே சேர்த்தோம்னா ஒரு 15,000 மேலே வருதுன்னு வைங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு. மீதமான துணிக்கை எடுத்து வைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிற பொக்கிஷத்துடைய ஃபில்லிங் ஓவர்ஃப்ளோ ஆகணும்னா அது பற்றிய வெளிச்சம் உங்களுக்கு கட்டாயம் தேவை. கட்டாயம் தேவை. உண்ட இடத்துல என்னப்பா இருக்குது, என்கிட்ட இதான் பாஸ்டர் இருக்குது, இதான் ஆண்டவரே இருக்குது, அவ்வளோதான். உன்ட என்ன இருக்குதோ அதை செய். உனக்கு இருக்கிற பலத்தோட போ, உன் பலத்தை வச்சு போ. உனக்குள்ளார இருக்குது, போ, மூவ். கிடியோன், என்னத்துக்கு பயந்துட்டே இருக்கிற? உன்னை அனுப்புறது நான், அனுப்புறவர் சும்மா அனுப்பிடுவேனா? போ. வரது இந்த சேருக்கும் பிரோஜனம் இல்லை, சர்ச்சுக்கும் பிரோஜனம் இல்லை. புரியுங்களா? ஒன்றும் பிரோஜனம் கிடையாது. இந்த பாத்திரம் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன சொல்லுங்க. சில பேர் ஊர் பார்க்கறதுக்காக புள்ள வளர்ப்பான், பார்த்துருக்கீங்களா? எனக்கும் புள்ள இருக்குது, எனக்கும் புள்ள இருக்குது, எனக்கும் புள்ள இருக்குதுன்னு. கடவுளுடைய வீட்டில் நிறைய உதவாக்கரைகள் தான் இருக்குது. இந்த சேருக்கும் பிரோஜனம் இல்லை, சபைக்கும் பிரோஜனம் இல்லை. மறந்துடக்கூடாது. யோசிச்சு பாருங்க. நீங்கள் உட்காந்து வீட்டில் போய் உட்காருங்க. ஆண்டவர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரோஜனமாக இருந்தாருன்னு எழுதுங்க. 100 பக்கம் எழுதலாம். நீங்கள் ஆண்டவருக்கு எத்தனை தடவை பிரோஜனம், ஒரு எழுத்து உங்களால் எழுத முடியுதான்னு பாருங்க. நீங்கள் ஆண்டவருக்கு எந்த விதத்தில் பிரோஜனமாக இருந்தீங்கன்னு ஒரு எழுத்தை எழுதி காட்டுங்கள், பார்க்கலாம். அப்பெல்லாம் ஆசீர்வாதம். ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆசீர்வாதமான இந்தியா, ஆசீர்வாதமான தமிழ்நாடு. ஐயோ, இவங்க போட்டதுலேருந்தே ஆசீர்வாதம் இல்லாமல் போயிட்டு இருக்குது. அவன் 5 லட்சம் கோடி 20 லட்சம் கோடின்றான். இந்தியா முழுசுமே 25 லட்சம் கோடி கடனா. அப்படியே முளைச்சு நம்ம தலைமுறைகள்லாம் அடைக்க முடியாது போல இருக்கு. வாங்குற கடனை பார்த்தா, கடன் வாங்குறதுல பெருமை வேற படுறாங்க வேற. ஆமாம், நாங்கள் உலக வங்கியில் இத்தனை கோடிகள் கடன் வாங்கினோம், அதில் சந்தோஷம் பாருங்க. அதனால தான் நாடே கடன் வாங்குது, வீடே கடன் வாங்குது. கடன் வாங்குறதுல ஒரு மகிழ்ச்சி. லோன் சேங்ஷன் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டர் அப்படின்னு. அதில் என்ன சந்தோஷம் இருக்குன்னு எனக்கு தெரியல. கூட உங்களுக்குள்ள இருக்க பொக்கிஷத்தை போல நீங்கள் பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிறத பாருங்க. நாங்கள் தாவீதுடைய அடைப்பையில் இருந்த கல்லுக்கு தெரியாது நம்ம பயன்படுவோன்றது. புரியுங்களா? தாவீதுக்கே தெரியாது இந்த கல் தான் கோலியாத்தை கொல்லுன்றது. ஆனால் நெருங்க நெருங்க தான் தாவீதுக்கே ஒரு வெளிச்சம் வந்துச்சு. முதல்ல போட்டு பார்த்தான், சவுளுடைய உடைகள் ஆடைகள் எல்லாம் அவன் சொன்னான்றதுக்காக. ஐயையோ, எனக்கு சௌகரியமாக இல்லை இது அப்படின்னு சொல்லி கழட்டி போட்டுட்டு, நம்ம எப்போதுமே நேச்சுரலாக போவோம்னு போகும்போது தான் கல்லோட மகிமை நெருங்கும் போது தான் தெரிஞ்சு. நானும் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிற பொக்கிஷத்துடைய மகிமை சில நேரங்களில் தேவன் உங்களை சந்திக்க வைக்கிற காரியங்களில் தான் தேவனுடைய பொக்கிஷம் வெளிப்படும். ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு அற்பமாக நினைக்கிறீங்களோ, நான் என்னத்துக்கு உதவாகிறவன், எப்போ பார்த்தாலும் தூசி சாம்பல் பாவி அப்பாவி இப்படின்ற ஸ்டைலை விட்டுட்டு முதல்ல உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டங்கள், தீர்மானங்கள், தரிசனங்கள், நோக்கங்கள், அவர் உள்ளார வச்சிருக்கிற பொக்கிஷத்துடைய மகிமை இன்னதென்று அறியக்கூடிய கண்களை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். 3 சாஸ்திரிகள் தாங்க, 3 பேர் தான். 3 பேருக்கு கிடைச்ச ஸ்டார் வேற யாருக்குமே கிடைக்கலங்க. சொல்லுங்க. பரமசேனையின் திரள் சாஸ்திரிகளுக்கு கிடைக்கல, மந்தையை மேய்ச்சவங்களுக்கு கிடைச்சிச்சு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பொக்கிஷம் வெளிப்பட போகிறதில்ல. ஆனால் வெளிப்பட போகிற பொக்கிஷம் அது உங்களுக்காக மட்டும்தான் வெளிப்படும். முதல்ல ரொம்ப முக்கியமான இடம். முதல்ல தெரிஞ்சுங்க. சும்மா கடவுள் ஏதோ சர்ச்சுக்கு போனோம், ஜெபம் பண்ணோம், ரட்சிக்கப்பட்டோம் அப்படி சொல்லாங்க. தாவீது சொல்கிறான், சங்கீதத்தில் அழகாய் சொல்கிறான், நான் எண்ணத்தை கொண்டு கர்த்தருக்கு செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்வேன்றான். பாருங்க, ரட்சிப்பின் பாத்திரம் எங்கே இருக்குது சொல்லுங்கள்? மேலையா இருக்குது சொல்லுங்கள்? பக்கத்து வீட்டிலையா இருக்குது? இங்கே இருக்குது. இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தோடு கர்த்தரை, நான் எண்ணத்தை கொண்டு கர்த்தருக்கு நான் கனம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப சொல்கிறான், நான் என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தையே கொண்டு வந்து கர்த்தருக்கு செலுத்துவேன்றான். ரொம்ப முக்கியங்க. உங்களுக்குள்ளே இருக்க வேல்யூபுளான விஷயத்தை நீங்கள் அறியாத வரைக்கும் இந்த உலகத்தின் மனிதர்களை பார்க்கலும் நீங்களும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் தான்.
எப்பொழுது கடவுள் உங்களுக்குள்ளே வைத்த பொக்கிஷத்துடைய மகிமை உங்களுக்கு தெரியுதோ, உங்களை போல இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் யாருமே கிடையாது. அந்த நாட்களில் இரத்த சாட்சியாக தேவ மனிதர்கள் செத்ததுக்கு காரணம் தெரியுமா? அவங்க தங்கள் உடலை காட்டிலும் தங்களுக்குள்ள இருந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை அதிகமாக அறிஞ்சதுனால உடலை பேணவில்லை. அவர்கள் உள்ளே இருக்கிற ஆசீர்வாதம், அந்த மகிமையின் பொக்கிஷத்தை பேணி வாழ்ந்தார்கள். அதனால தான் தங்களை சாகவே கொடுத்தாங்க. சாவை அவங்க பெருசாக நினைக்கவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, பரலோகமே எனக்குள்ளே இருக்கும்போது என் உயிரை என்னத்தடா எடுக்க முடியும், என்னடா பண்ண முடியும், மிஞ்சி மிஞ்சி போனால் என்னை கொல்லுவான், அவ்வளோதான். மறந்துடக்கூடாது. இருந்தால் இங்கே இருக்க போகிறேன், இல்லைன்னா அவர் கூட இருக்க போகிறேன். ஒன்று அவர் என் கூட இருப்பார், இல்லைன்னா நான், சத்தமாக சொல்லுங்கள், ஒன்று அவர் என் கூட இருக்க போகிறார், நான் உயிரோடு இருந்தால் ஒன்று, சத்தமாக சொல்லுங்க, அவர் என் கூட இருக்க போறாரு. கூடவே இரும். இதை பாடிக்கிட்டே ஓட்ட வேண்டியதுதான். பொண்ணு விட்டானா அவரோட இருப்பேன். எங்கேயும் ஏதோ ஒரு இடத்துல அவரோட அவர் நம்ம கூட இருக்க போகிறோம், நம்ம அவர் கூட. இதையெல்லாம் அவங்க அந்த நாட்களில் அறிஞ்சனால தாங்க அந்த வெளிச்சத்தில் வாழ்ந்துருக்காங்க. மகதோனியா நாட்டு சபையினுடைய கொடுமையான உபத்திரவங்கள், தரித்திரங்கள், எவ்வளோ விஷயங்கள் நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்கள் வீட்டில் கொடிய தரித்திரம், உபத்திரவம். நான் வந்து நின்றுக்கிட்டு மிஷினரி காணிக்க கொடுங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இந்த ஆளுக்கு நேரங்காலம் பொழப்பு எதுவுமே தெரிய மாட்டேன், இப்பயுமா இப்படி கேட்பான் மனுஷன். ஆனால் அவங்க பாருங்க, அவங்கள்ட்ட இருந்த பொக்கிஷம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அவங்க சந்தோஷமாக உதாரத்துவமாக தங்களையே கொடுக்க மாட்டதா இருந்தாங்களாம். எங்கே போயிட்டான் பாருங்க அவன். ஏன்னா அவனுக்கு தெரியும் தனக்குள்ளே இருக்க பொக்கிஷம் என்னன்றது. முதல்ல உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் வைத்த அந்த பரம பொக்கிஷத்துடைய வெளிச்சத்துக்கு மூலம் வாங்க. யாருமே தேவனால் கொண்டு வரப்பட்ட உதவாக்கரைகள் எல்லாருமே தேவன் உதவுவதற்காக, தேவனுக்கு உதவுவதற்காக கொண்டு வரப்பட்ட பாத்திரங்கள். அல்லேலூயா. அதனால் நீங்கள் யாரும் உதவாக்கரையாக இருந்து போவது தேவனுடைய விருப்பம் அல்ல. தேவனுக்காக ஒரு நிமிடமாவது நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போனோம். ஸ்தேவான் ரொம்ப நாள் உயிரோட வாழலங்க. எப்போ அவர் அந்த 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்துலையா 6ஆம் அதிகாரத்தில் செலக்ட் ஆகுறாரு, 7ஆம் அதிகாரத்தில் செத்து போயிடுறாரு. 6ஆம் அதிகாரத்தில் செலக்ட் ஆகுறாரு. சேவான் தேவ ஆவிலை நிரம்பினவனாய், வல்லவனாய், அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவனாய் இருந்தான்னு சொல்லி சாப்டரை தொடங்கினவர். அந்த ஒரே அதிகாரத்தில் பவுல் பேசாதத, பர்னபா பேசாதத, பேதுரு பேசாத த ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேலை முழுசும் பேசி, இயேசு மரணத்தை சந்திக்கும் பொழுது எப்படி பேசினாரோ அதே போல சந்திச்சு தான் மரணத்தில் உட்கார்ந்தவரை எந்திரிக்க வச்ச ஒரே பரிசுத்தவான் ஸ்தேவான் தான். இயேசு எழுந்து நின்றாராம். இயேசு அமர்ந்தாருன்னு தான் பைபிளில் படிச்சிருப்போம். இயேசு நின்றார்ன்ற இடத்த ஸ்தேவானுடைய இரத்த சாட்சியில் மட்டும்தான் படிக்க முடியும். அவ்வளோ அடிக்கிறாங்க. தனக்குள்ளே இருக்கிற பொக்கிஷத்தை விடலைங்க அவன். சொல்கிறான் பாருங்க, ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேலை அடிக்கிறான் பாருங்க. எப்பா பாப்பா இன்னைக்கு எவ்வளவோ ஸ்காலர்ஸ்லாம் வந்தாலும் அதை வச்சு தாங்க நாங்கள்லாம் தோசை சுட்டுட்ருக்கோம். அந்த மாவு இல்லைன்னா எங்களுக்கெல்லாம் தோசையே இல்லை. என்ன அருமையா, என்ன அருமையா. இதுதாங்க, இதுதான் உள்ளே இருக்க பொக்கிஷம் இன்னதுன்னு தெரிஞ்சனால அதை ஒரு அதிகாரத்தில் மறைச்சே வைக்கலைங்க. உங்களுக்கு தெரியுமா, ஸ்தேவான் மரித்த பிறகு சபைகள் சிதறுண்டு போச்சு, ஆனால் சபைகள் வளர்ந்து பெருகுச்சு. 8ஆம் அதிகாரத்துலலாம் சமாரியாவில் மிகுந்த சந்தோஷமே வந்துருச்சு. நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்குது வெடிச்சு செதறணும். சொல்லுங்கள், உங்களுக்குள்ளே இருக்குது பொக்கிஷம் வெடிச்சு என்ன செய்யணும்? செதறணும். வீட்டுக்கே செதறணும், ஊருக்கே செதறணும், நாட்டுக்கே செதறணும். மதறக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கணும், ஒரு ஹைலைட். ரொம்ப முக்கியம். நாம் நமக்குள் இருப்பதை அறியாததினால் நாமும் வளரவில்லை, நம்மை சார்ந்தவர்களும் வளரவில்லை. நமக்குள் இருக்கிறதை நாம் அறிந்து விட்டால் அந்த வெளிச்சம் எல்லாரையும் பிரகாசிக்க பண்ணும். ஹல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிறது மூலம் பாருங்கள். உங்களுக்குள்ள கடவுள் என்ன கொடுத்துருக்காரோ யூஸ் பண்ணுங்க. உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார், உங்களுக்குள்ளார ஒரு ஆண்டவர் ப்ரீஷியஸான விஷயத்தை வச்சிருக்கிறார், அதை மூலம் யூஸ் பண்ணுங்க. சும்மா இருக்காதீங்க, ஏதாவது செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க. தேவனுக்காக, தேவனுடைய வீட்டுக்குள்ளார எதையாவது செய்யுங்க.
இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல நீங்கள் செயல்படுகிறவர்களாக இருக்கணும். ஊனமானவர்களாக இருக்கக்கூடாது, குருடர்களாக இருக்கக்கூடாது, சப்பானிகளாக இருக்கக்கூடாது, ஊனர்களாக இருக்கக்கூடாது, புரியுங்களா? செவிடர்களாக இருக்கக்கூடாது. சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆக்ஷன் ரியாக்ஷனோட இருக்கணும். சொல்லுங்க, ஆக்ஷன் ரியாக்ஷன். உங்களோட ஆக்ட் ரியாக்டை கொண்டு வரணும், மறந்துடக்கூடாது. அந்த இடத்துக்கு வரணும் ஒவ்வொரு தேவ பிள்ளையும். சும்மா இருக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்குள்ளே இருக்கதை உணருங்கள், அறியுங்கள், வெளிச்சத்தை பாருங்க. 5 அப்பம் 2 மீனை ஒரு தம்பி கொடுக்குறான்னா, ஒரு சின்ன பையன் அவனுக்குள்ளார இருந்த விஷயத்தை அவன் எந்த அளவுக்கு பகிர்ந்து கொடுக்குற மனசுக்கு வந்துட்டான் பாருங்க. சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க. அந்த 5 and 2 சாதாரண கொடுக்க முடியாது. இப்போ அவனுக்குள்ளே இருக்க கொடுக்குறான்னா அவன் எந்த அளவுக்கு தன்னை உணரக்கூடியவனாக இருந்திருக்கிறான். 5, 6, 5000 பேர் சாப்பாடு ஆத்தாது நம்ம கையில் இருக்க வரைக்கும். இருக்க வேண்டிய ஒரு கைக்கு போச்சுன்னா எல்லாம் சரியாயிரும். புரியல? இருக்கிறவர் என்ன சொல்லிட்டாரு? நீங்களே கொடுங்கடான்ட்டார் இவங்களை பார்த்து. இவங்களுக்கு தங்களுடைய விசுவாச லட்சணம் தெரியல. குடுடான்ட்டாரு. குடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டார். மறக்கூட எப்படி ஹெல்ப் பண்ணியிருப்பான்னு நீங்க வெய்ப்பா, பேதுரு வெய். வச்சா கூட மட்டும்தான் இருக்கான். ஆண்டவரே நீ வெய்யே, நான் தான் கூட நிற்கிறேன்ல, நீ கூட ஏண்டா பார்க்குற? நான் கூட தான் நிற்கிறேனே ஆண்டவரே, கூட இல்லை அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது, நான் தான் கூட நிற்கிறேனா, கூட ஏண்டா பார்க்குறேன்றார். ஆமாம், நம்ம ஆளுங்க எப்போது என்ன தெரியுமா, இதை கொடுத்துட்டோம்னா நாளைக்கு என்ன பண்ணுறது, எப்படி ட்ரெஸ் எடுக்கிறது, நோ ட்ரை நோ ட்ரை அவர் சொல்ற. நான் தான் கூட இருக்கேன்ல, நான் தான் கூட இருக்கேன்ல. ஊரில் இருக்கவங்களாம் ஏடிஎம் கார்டை தூக்குனா தூக்குறேன், உன் அக்கௌண்ட்டில் விழுவுன்னு சொன்னால் ஹீன்ற. புரியா? உனக்கு எவ்வளோ சிஸ்டர் விழுந்துச்சு? 50 ரூபா விழுந்துச்சு. அட பிச்சைக்கார பயல. நான் சொல்கிறேன், என் ஏடிஎம் கார்டில் எதுவும் விழுவாது, எதுவும் விழுவாது. விசுவாசத்தினால் அதெல்லாம் வரவே வராது. அது விசுவாசத்தினால் உண்டாகிறதும் இல்லை. புரியுங்களா? என்னுடைய தேவைகள் யாவரையும் அவர் சந்திப்பார். என்னிடத்தில் எதை கொடுத்திருக்கிறாரோ அதை நான் கொடுத்தா போதுங்க, அவ்வளோதாங்க. என்னிடத்தில் கொடுத்ததை கொடுத்தா போதும். என்னிடத்தில் கொடுக்காத ஒன்று நான் கொடுக்கவே முடியாது. என்னிடத்தில் கொடுத்ததை கொடு, அவ்வளோதான். பாருங்க, வெயிடா கூட, நான் கூட இருக்கேன் குர்ரா அப்படின்னார். கொடுத்தோன்னு பார்க்குறான், ஆண்டவரே இன்னொன்று 2 இருக்கு, நீ குர்ரா, நீங்கள் போங்க ஆண்டவர், ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாரா? விசுவாசத்தை துவக்கி வச்சிருவார். மறந்துடக்கூடாது. முடிக்கும் போது வந்து நிற்பார், என்னப்பா மிச்சம் எவ்வளோப்பா வச்சுருக்கேன்னுவார். மறந்துடக்கூடாது. அதே மாதிரி தான் உங்கள் கதையும். முதல்ல உள்ளே இருக்கிறது என்னன்னு பாருங்கள், உள்ளே இருக்கிறத என்னன்னு பாருங்கள், சும்மா அப்படியே பாருங்கள். உள்ளே என்ன இருக்குது? செயின் தான் இருக்குது. உள்ளே இருக்கிறத பார், வெளியே இருக்க செயினை யார் பார்க்க சொல்கிறான்? உள்ளே இருக்கிறத பார். உங்களை நம்பி கொடுத்த பொக்கிஷம். பவுல் அடிகளாக தான் பொக்கிஷத்தை வீணாக்கலாங்க. மரிக்கிற வரைக்கும் அந்த பொக்கிஷத்தை வச்சு உலக மனிதர்களாக அக்ரிப்பா ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது சொல்கிறான், ராஜா என்ன நீ ஓவராக பேசுகிற, வாயாடி பயல, ஓவராக பேசுகிற, என்னை கிறிஸ்தவனாக்கலான்னு பார்க்குறியா? என் கையில் இருக்க கட்டுகளை தவிர எல்லா பயலும் என்ன போல மாறணுன்றான்றான். என்ன அடி அடிக்கிறான் பாருங்க. ஏங்க பிரியம் பாம்பை கடிச்சா என்னங்க செய்யும்? தோத்திரம் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவீங்களா? பாஸ்டர் பாம்பு கடிச்சிருச்சு. அவன் சமீபத்தில் யார்ட்டையோ ஒருத்தர் பேசியிருந்தேன். சில டாக்டர்ஸ் எனக்கு அறிமுகமாவாங்க கொஞ்சம் பழக்கங்களில். சில ஆர்த்தோஸு, சில கார்டியாலஜிஸ்ட், அவங்கள்ட்டலாம் பேசுவேன். நல்லா கிறிஸ்டியன்ஸ் அந்த மூவிங்கில் இருக்கவங்கள்ட்ட. அவங்கள்ட்ட பழகிறோன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு கேஸாக போக ஆரம்பிச்சிருது. யாருக்கு? என்ன ஏதாவது விசுவாசி கேட்கும், அண்ணே கால் எலும்பு அப்படி பிழைச்சிக்கிற மாதிரி இருக்குண்ணே, நான் என்னென்ன பண்ணிட்டோம்? நேராக நிர்மல்கிட்ட போ, இப்படின்னு டைரக்ஷன் ஒவ்வொருத்தராக அனுப்பேன். அவர்கிட்ட ஜூடாட்ட போ, அங்கே போ, இப்படின்னு பண்ணேன். இன்னைக்கு காலையாட்ட பேசியிருந்தேன். அவங்களெல்லாம் ஏன்ட்ட வர சொல்லாமல் என்னதுங்க பாரு. இன்னும் நான் அன்றைக்கி ஒரு டாக்டர் வழியில் பார்த்து என்ன பேசிட்டு போது, பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா, யாருமே வரல அப்படின்னாரு. நம்மளை புரோக்கர் ஆக்கிட்டாங்களோ? ஏன் நான் அப்போ தான் நினச்சி பார்த்தேன், டேய் உன்னுடைய பிஸ்னஸில் எவ்வளோ கிளியராக இருக்கிற, நான் எவ்வளோ கிளியராக இருக்கணும் இந்த இடத்துல. யோசிச்சு பாருங்க. நம்ம உடனே நமக்கு
ஐயா விரியன் பாம்பு கடிச்சோட சொல்லிட்டாங்க அந்த தீவு மக்கள், இவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், சாவ போறான்ட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் எது செத்துருச்சு? சத்தமா சொல்லுங்க. பாம்பு செத்து. வல்லம் அப்படிங்க, உள்ள இருக்க மகத்துவம் அப்படிங்க, உள்ள இருக்க பொக்கிஷம் அப்படிங்க. எந்த அளவுக்கு மாறிடுச்சு பார்த்தீங்களா? நம்மால் கடிக்கிறதுக்கு முன்னாடியே கடிச்ச மாதிரி இருக்குது. நான் இப்போ என்ன செய்யட்டும் பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கு. சொல்லுங்க. அந்த மகத்துவமான வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது, மகிமையின் ஐஸ்வர்யம் உங்களுக்குள்ள இருக்குது, கிருபையின் ஐஸ்வர்யம் உங்களுக்குள்ள இருக்குது. தேவன் தம்முடைய வரங்களாலும் தாளந்துகளாலும் உங்களை நிரப்பி இருக்கிறாரு. உள்ள இல்லாதது இல்லை. இந்த மண்பாண்டத்தில் பெற்றதை நீங்க அறிஞ்சு அந்த வெளிச்சத்தை நீங்க இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காக தான் ஆண்டவர் அந்த பொக்கிஷத்தை உங்களுக்குள்ளார வச்சிருக்கிறாரு. அந்த வெளிச்சத்தில் நம்ம நடந்தோம்னா நிச்சயமா நம்மளும் ஆசீர்வதிக்கப்படுவோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. பிரைஸ் தி லார்ட். விடாதீங்க. உங்களுக்குள் இருப்பதை அறியுங்கள், வெளிச்சத்துக்கு வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஏதோ பிரசங்கம் கேட்டோம், குறிப்பெடுத்தோம், தோத்திரம் மதுரைப்படாது. அப்பா புது வருஷம் வந்துச்சு, ஹாப்பி நியூ இயர். 2 ஸ்டேட்டஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் ஓல்டு இயர் தான். உங்களுக்குள்ள இருப்பதை அறியுங்கள். ஹல்லேலூயா. அவைகள் எல்லாருக்குள்ளும் இல்லையே. உங்களுக்குள்ளே இருக்கிறது உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கிடையாது, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க உங்களுக்குள்ளே கிடையாது. அவனவனுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே யூஸ் பண்ணுங்க, புரிஞ்சுங்க. கர்த்தர் மகிமை அடைவார். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். எழுந்திருப்போம். என்னில் என்ன நன்மை கண்டீ, என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ. என்னில் என்ன நன்மை கண்டீ, என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தைகள் சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. ஆராதிப்பே அதை எண்ணியே, வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே. ஆராதிப்பே அதை எண்ணியே, வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே. கைகளை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. எஜமானனே எஜமானனே, உம் சேவைக்கா என்னை அழைத்தீ. எஜமானனே எஜமானனே, உம் சேவைக்கா என்னை அழைத்தீ. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தைகள் சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க.
ஏதோ ஒரு ப்ரீச்சிங்கை கேட்டு போகிறதுக்காக வரல, ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரீச்சிங்கும் இல்லை. எனக்குள்ளே இருக்கிறது என்னன்றது மூலம் எனக்கு தெரியணும். இந்த மண்பாண்டத்தில் அவர் நம்மளை நம்பி சில விஷயத்தை வச்சிருக்கிறார். பரலோகத்தில் உள்ளதை கூட வச்சிருக்கிறார். பூமிக்குரியதை வைக்கல, பூமிக்குரியதை வைக்கல. வெள்ளியும் பொண்ணு அங்கே இல்லை. அங்கே இருக்கிறது மகத்துவமானது, அங்கே உள்ளது வல்லமை உள்ளது, அங்கே உள்ளதெல்லாம் மேன்மையானது. அதுக்குள்ள உங்களுக்குள்ள வச்சிருக்கிறத நீங்கள் என்ன அறியலையே. நீ நீ உன்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று கேட்டவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தா நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். உங்கள்கிட்ட இருக்கிறத என்ன நீங்க அறியலையே. இந்த வெளிச்சம் இல்லையே, பிளைண்டா இருக்குதே, பிளைண்டா இருக்குதே. பல வருஷமா சபைக்கு வரமே, நமக்குள்ள இருக்க பொக்கிஷம் தெரியலையே, அந்த மகத்துவம் தெரியலையே, அந்த வல்லமை தெரியலையே, அந்த திவ்யம் தெரியலையே. அந்த லவ், தம்முடைய அன்பையே நம்முடைய இருதயத்தில் ஊற்றிருக்காராம். ஊத்துறதுன்றது நீங்கள் பாருங்கள், எதை ஊற்றுவோம்? திரவத்தை தான் ஊற்றுவோம். அவர் சொல்கிறார், அந்த அன்பையே இருதயத்தில் ஊற்றி இருக்கிறார்ன்றார். யாருங்க அந்த வெளிச்சத்தை கொடுக்க முடியும்? உள்ள எல்லாமே இருக்குது, வெளிச்சம் இல்லையே. பேதுரு, போ பகிர்ந்து கொடு, போ 5000 பேருக்கு பகிர்ந்து கொடு, 15,000 பேருக்கு பகிர்ந்து கொடு. ஆண்டவரே, ரொம்ப கடினமான பாதை ஆண்டவரே. இல்லை, உன்கிட்ட இருக்கிறத நீ அறியாமல் இருக்கிற. உன்கிட்ட இருக்கிறத கொடு, கூடையில் இருக்கிறத கொடுக்காத, உன்கிட்ட இருக்கிறத கொடு. கூடையில் இருக்கிறது மேனுவல், உனக்குள்ள இருக்கிறது தான் ஸ்பிரிச்சுவல். கூடையில் இருக்கிறது நீ பார்க்கக்கூடியது, உன் உள்ளத்துக்குள்ள இருக்கிறது தான் காணக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்குள் இருக்கிறதை எனக்கு வெளிச்சமாக்குங்க, எனக்குள் இருக்கிறத எனக்கு வெளிச்சமாக்குங்க. எம்மாவூர் சீடர்கள் நடந்து போகிறப்ப அவர் நம்மோடு பேசின பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியலையா அப்படின்னு அவர் மறைஞ்ச பிறகு சொன்னாங்க. நான் இருக்கும்போதே சொல்கிறேன், ஆண்டவரே, நீர் என்னோடு பேசி கொண்டு இருக்கும் பொழுது என் இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. எனக்குள்ளே இருக்க மகத்துவம் தெரியுது, எனக்குள்ளே இருக்க வல்லமை தெரியுது, எனக்குள்ளே தேவன் வச்சிருக்க அன்பு தெரியுது, எனக்குள்ளே தேவன் வச்சிருக்க பவர் ஆஃப் காட் தெரியுது, எனக்கு கிரேஸ் ஆஃப் காட் தெரியுது, க்ளோரி ஆஃப் காட் தெரியுது. ஐயோ, நான் சும்மா இருக்க முடியாத என்னால் அப்படின்ற இடத்துக்கு எங்களை இந்த வெளிச்சத்துக்குள்ளே நடத்துங்கப்பா, நடத்துங்க. ஒவ்வொருத்தரையும் நடத்துங்க. ஒவ்வொருத்தரையும், ஒவ்வொரு பாத்திரமும் பயன்படுகிற பாத்திரமா இருக்கணும். உதவாக்கரையை தான் கொண்டு உள்ளார வச்சிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்காக பைத்தியமான எங்களை தெரிஞ்சிச்சிங்க. பலவான வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவல்ல எங்களை தெரிந்து கொண்டு, இருக்கிறவைகளை அவமாக்கும்படி இல்லாதவர்களாகிய எங்களை தெரிஞ்சு கொண்டீங்கப்பா. ஆவியானவரே, இந்த வெளிச்சத்தை எல்லாரும் கொடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கொடுங்க. ஒவ்வொருத்தரும் இந்த வெளிச்சத்தோடு இந்த இடத்த விட்டு போகட்டும். புதிய ஆண்டில் இவங்க வெளிச்சத்தில் அநேக ஸ்தேவான்கள் புறப்படட்டும், அநேக பவுல்கள் புறப்படட்டும், அநேக எஸ்தர்கள் தெபோராக்கள் புறப்படட்டும். கொண்டு வாங்க தெய்வமே. அப்படியா நான் பிளஸ் பண்ணி அனுப்புகிறோம். புதிய ஆண்டுக்குள் வழி நடத்தும், பலப்படுத்தும், அப்படி நன்மைகளால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுக்க சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலம் இருக்கிறதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. God bless you. God bless you.